எமது பூமியை மாதிரியான இன்னொரு எக்ஸோபிளானட் இருக்கின்றதா இந்த பிரபஞ்சத்தில் என்ற தேடல் காலங்காலமாக நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. பூமிக்கு அதிகமாக ஒத்துப்போகக்கூடிய பூமியை போன்ற ஒரு எக்ஸோபிளானட் இருக்கின்றது. இதுதான் பூமியிலிருந்து 39 லைட் இயர்ஸ் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ட்ரப்பிஸ்ட் என்ற ஸ்டாரை சுற்றி வருகின்ற ட்ரப்பிஸ்ட் 1e என்ற எக்ஸோபிளானட் ஆகும். இந்த ட்ரப்பிஸ்ட் ஸ்டாரை சுற்றி சுமார் 7 எக்ஸோபிளானட்கள் வலம் வருகின்றன. அதில் ட்ரப்பிஸ்ட் 1e என்ற எக்ஸோபிளானட் பூமியை ஏறத்தாழ ஒத்ததாக இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் இது ஏறத்தாழ பூமியின் அதே சைஸாக உள்ளது. அடுத்தது, இது பூமி சூரியனிலிருந்து எவ்வளவு தூரத்தில் ஹெபிட்டபிள் சோன் என்ற தூரத்தில் அமைந்துள்ளதோ அதே மாதிரியான ஒரு தூரத்தில் தான் இந்த ட்ரப்பிஸ்ட் 1e என்ற பிளானட்டும் அமைந்துள்ளது. அதாவது பூமியானது சூரியனில் இருந்து அமைந்துள்ள தூரத்தை விட இது குறைந்த தூரத்தில் தான் அமைந்திருக்க வேண்டும். அதற்கு காரணம் இதன் தாய் ஸ்டாரான ட்ரப்பிஸ்ட் என்ற ஸ்டாரானது எமது சூரியனை விட சிறிய ரெட் டுவார்ஃப் எனப்படும் ஸ்டார் ஆகும். அடுத்தது, இது ஏன் பூமி மாதிரி கருதப்படுகின்றது என்றால் இந்த பிளானட் முற்று முழுதாக ராக்கி பிளானட் ஆகும். பூமியை மாதிரியே தரை உண்டு, பூமியை மாதிரியே மலைகள் உண்டு, பூமியை மாதிரியே குன்றுகள் உண்டு. ஆகவே அங்கு ஓஷியனும் காணப்படலாம். அந்த சர்ஃபேஸில் உயிர்களுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஸ்டடிகளில் அதிகமாக உயிர் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த பிளானட்டில் தான் உண்டு. அடுத்தது, பூமியை மாதிரியான ஒரு வெப்பநிலை உண்டு. இந்த ஹெபிட்டபிள் ஜோனில் இது அமைந்திருப்பதன் காரணமாக இங்கு நீரானது லிக்விட் ஃபார்மேட்டில் காணப்படும். நீர் லிக்விட் ஃபார்மேட்டில் காணப்படுவது தான் உயிர்கள் தோன்றுவதற்கான முக்கியமான காரணம். ஜேம்ஸ் வெப் தொடர்ந்து இதனை பற்றி ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கின்றது. புதிய தகவல் என்னவென்றால் இந்த பிளானட்டிற்கு ஒரு அட்மாஸ்பியர் உண்டு என்பது. அட்மாஸ்பியர் என்பது வளிமண்டலம். ஆகவே நாம் சுவாசிப்பதற்கு வளிமண்டலம் தேவை. இப்பொழுது அட்மாஸ்பியரும் அங்கு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. மற்றும் இந்த பிளானட்டில் சரியான ஹீட் மெயின்டைன் பண்ணப்படுவதற்கான ஒரு சிஸ்டத்தினையும் இந்த அட்மாஸ்பியர் கொண்டிருக்கலாம் என்பதுதான் ஜேம்ஸ் வெப்பின் இப்பொழுதைய கண்டுபிடிப்பாக இருக்கின்றது. அடுத்தது, ட்விலைட் சோன் எனப்படும் இந்த பிளானட்டில் காணப்படும் அந்த இடத்தில் கோல்டான மேகங்கள் காணப்படுகின்றன. அப்படி காணப்பட்டால் அவை அதிகமான மழைகளை பொழியலாம். மழை பொழிவு என்பது அந்த பிளானட்டில் நீரினை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகவும் முக்கியதாகும். அடுத்தது, ரேடியேஷனில் இருந்து பாதுகாத்து கொள்வது ஒரு சேலஞ்சாக இருக்கின்றது. எமது பூமியை சுற்றியும் ஒரு காந்தப்புலம் உண்டு. அந்த காந்தப்புலம் ரேடியேஷனில் இருந்து பாதுகாக்கின்றது. சாதாரணமாக இதனை சுற்றியும் ஒரு வலுவான காந்தப்புலம் இருக்க வேண்டும் இந்த பிளானட்டை சுற்றி. ஏனென்றால் இதன் தாய் நட்சத்திரமான ரெட் டுவார்ஃப் ஸ்டார் அதிகமான ரேடியேஷன்களை வெளியேற்றும். ஆகவே காந்தப்புலம் இல்லாவிட்டால் உயிர்கள் தோன்ற முடியாது. தொடர்ந்தும் அதில் காந்தப்புலம் இருப்பதற்கான ஆய்வுகளை ஜேம்ஸ் வெப் மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது. இது சாதாரணமாக எஸ்ட்ரோனமிக்கல் டேர்மில் 39 ஒளியாண்டு என்பது தூரமே இல்லை. ஆனால் பூமியிலிருந்து பார்க்கும்போது, பூமியிலிருந்து நாம் அதனை ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டின் ஊடாக அடைய வேண்டும் என்றால் குறைந்தது 1,00,000 ஆண்டுகள் ஆகும். அவ்வளவு தூரம்தான் அது 39 ஒளியாண்டுகள் என்பது. என்றாலும் ஜேம்ஸ் வெப் மாதிரியான அதிநவீன தொலைக்காட்டிகள் இந்த பிளானட்டினை தொடர்ந்தும் ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது என்னவென்றால், பூமியை மாதிரியே இருக்கும் இன்னொரு பிளானட் இந்த பிரபஞ்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது நமது சூரிய மண்டலத்தில் இல்லை என்றாலும் நமது இந்த விண்மீன் தொகுதியில் உள்ள ட்ரப்பிஸ்ட் 1e என்ற பிளானட் தான் என்பதை நாம் இந்த வீடியோவின் ஊடாக உங்களுக்கு கொண்டு வந்தோம். இது மாதிரியான அஸ்ட்ரோனமி தொடர்பான புது தகவல்களையும் ஆச்சரியமான தகவல்களையும் அறிந்து கொள்வதற்காக நம்முடன் இணைந்திருங்க.